உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய சிலம்பொலி வலையொலியில் இன்னைக்கு 2 விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, உதகையில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த விபத்துகளுக்கு யாரெல்லாம் காரணம். 2வது, தடுப்புச் சுவர் இடிஞ்சது. சுற்றுலா வாகனம் விபத்துக்குள்ளானது தான் செய்தி. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இ-பாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்குது. இந்த இ-பாஸ் அப்படிங்கிற திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியூர்லேருந்து பயணம் செஞ்சு வரீங்கன்னா எந்த வாகனத்தில் வரீங்க, எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அப்படி இருக்கும்போது இந்த சரக்குந்துக்கு இ-பாஸ் வாகனம், அதுவும் ஆட்களை பயணம் ஏற்றி வர்றதுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தது, இ-பாஸ் கொடுத்தது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 2வது, பல செக் போஸ்ட்லாம் கடந்து தான் வரணும். ஒரு சோதனை சாவடிகள், எப்படி சொல்கிறது, வனத்துறையினுடைய சோதனை சாவடி, காவல்துறையினுடைய சோதனை சாவடி, வருவாய்த்துறையினுடைய சோதனை சாவடி, இதெல்லாம் கடந்து தான் வரணும். இத்தனை சோதனை சாவடிகளையும் கடந்து வரும்போது இந்த வாகனத்தில் ஆட்களை ஏற்றி வர்றதற்கு எப்படி வனத்துறையோ காவல்துறையோ வருவாய்த்துறையோ அனுமதிச்சது அப்படிங்கிற விடயம். அடுத்ததா, இந்த ஒருவேளை இவங்க வந்து வேற ஒரு போலி வாகனத்தினுடைய பேரில் இ-பாஸ் வாங்கி வந்தாங்க அப்படின்னா, இந்த வாகனத்தை ஏன் பரிசோதிக்காம அனுப்புனீங்க அப்படிங்கிறது. அடுத்ததா, நம்முடைய மாவட்டத்தினுடைய எல்லைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தினுடைய வாகனம் அப்படின்னா ஓடி ஓடி அபராதம் விதிக்கக்கூடிய காவல்துறை ஏன் இந்த வாகனத்தை சோதனை பண்ணலை, ஏன் இந்த வாகனத்தில் ஆட்கள் ஏற்றி போகிறது தெரிஞ்சு நீங்கள் வந்து இதை சோதிக்காமல் விட்டீங்க அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் எழுது. இப்போ என்ன பொதுமக்களினுடைய கருத்து என்ன அப்படின்னா, இ-பாஸ் அப்படிங்கிறது ஒரு வெறுமனே பேருக்கு வச்சுக்கிட்டு இதை வச்சு அதிகமான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டத்தை சும்மா வெறுமனே பேருக்கு வச்சிருக்கீங்களே, எந்த கண்காணிப்பும் இல்லை அப்படிங்கிறது பொதுமக்களோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அதாவது ஓட்டுநர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, சிறப்பு. ஆனால் இத்தனை தவறுகளை செய்து இந்த விபத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை அரசு எடுக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. எந்த நடவடிக்கையும் எடுக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் கிட்ட இருந்து வர ஒரு கருத்தாக இருக்கு. சரி, அடுத்த விடயத்தை, இது நம்முடைய கோத்தகிரி அரசு பள்ளியினுடைய தடுப்புச்சுவர். இந்த தடுப்புச்சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு, போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 2வது விடயம். இந்த தடுப்புச்சுவர் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. 78 லட்சத்தில் கட்டியிருக்காங்க. 78 லட்சத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் 2 நாள் மழைக்கு தாங்கலை அப்படின்னா, இது ஒருவேளை பள்ளி மாணவர்கள் இருக்கக்கூடிய நிலையில், அதாவது 1 மாதமோ 2 மாதமோ கழித்து பள்ளி மாணவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டிடம் இடிந்திருந்தால் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் மாணவர்கள் இருந்திருந்தால், மாணவர்கள் இல்லாத நிலை. இப்போ இந்த கட்டிடத்திற்கு ஒப்பந்தம் வாங்கியவர், இந்த கட்டடத்தை கட்டி முடித்தவர், இதை வந்து பல முறை பல பொறியாளர்கள் வந்து சோதனை பண்ணியிருப்பாங்க, அரசு அலுவலர்கள் வந்து சோதனை பண்ணியிருப்பாங்க. அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவர்கள் இல்லாத நேரங்களில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது தான். ஆனால் இந்த கட்டிடங்கள் கட்டும்போது இந்த வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து இதை வந்து இந்த கட்டடங்களை தரமாக கட்டுறாங்களா அப்படின்னு பரிசோதிச்சிருப்பாங்க. நீங்கள் பரிசோதித்த தரத்தினுடைய லட்சணம் உங்களை போல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அரசு நீங்கள் உங்களுக்கு கையூட்டு கிடைக்குது, உங்களுக்கு போதுமான மாமூல் கிடைக்குது அப்படின்னா, யாருடைய குழந்தைகள் இருந்தால் நமக்கு என்ன, இல்லை எப்படி கட்டடங்கள் வேணாலும் கட்டலாம். அப்படி தான் உங்களுடைய அரசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் 70 ஆண்டு கால திராவிட அரசுகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே எப்படி வந்து நம்ம கையூட்டு வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தானே. அதனால கட்டடங்கள் இப்படி இருக்குது.